ஓதுவாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு பின்னாடி பள்ளிகளில் ஃபஜர் அசருடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஸலவாத்துக்களை வாயை திறந்து ஓதுவதில் ஒரு ஹாஜி சோம்பேறித்தனம் பட்டாருன்னாக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் அல்ல சிறந்த ஹாஜி. இப்ப நம்மள நிறைய பேரு ஹஜ் என்பது அந்த ஹஜ்ஜுடைய கடமையில மட்டுமே வச்சுக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு பின்னால ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்பதை இன்னும் விளங்கி கொள்ளாமல் வெறுமன்ன பேருக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பள்ளிவாசல்ல ஃபஜர்ல அசர்ல ஸலவாத் ஓதும் போது ரவ சத்த கூட வெளியே வர்றதில்லை. ஏறக்குறைய 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மஹல்லாவுல, 40 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மஹல்லாவுல. பெரிய பெரிய பயான் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய மேதாவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், எல்லா வழிகளிலும் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், ரசூலின் மீது ஸலவாத்து வாயை திறந்து ஓதுறதே கிடையாது. அங்க அஜர்த்து மட்டுமே என்ன செய்வாரு, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஓதுவார். தொழுகைக்கு வந்தவங்க யாருமே வாயை திறந்து ஸலவாத்து ஓதுறது இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் நசிய ஸலாத்தன், யார் எனது பெயரை கேட்டு என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டானோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் சொர்க்கம் போகக்கூடிய பாதையை அவன் மறந்து விட்டான். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 62வது வயசிலே ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஹஜ்ஜில இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி பேருரையிலே ஏறக்குறைய 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை, பெருமானார் செய்த இறுதி உபதேசத்தை ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு பின்னால் முழுமையாக கடைபிடித்து வாழணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அல்லது தாடியை விட்டுக்கிட்டு அல்லது வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டுல நான் ஒரு ஹாஜின் போர்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிடையாது. ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லாஹ் இறுதி பேருரை நிறுத்தினாங்கல்ல, அந்த பேருரையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒவ்வொரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜுக்கு பின்னால் நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இறுதி பேருரையில ஏராளமான உபதேசங்கள் இந்த உம்மத்துக்கு செஞ்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் உபதேசம் பெருமானார் சொன்னார்கள், உங்கள யாரையும் சாதாரணமா இடம் போடாதீங்க, யாரையும் தலைமுறைவா நினைக்காதீங்க. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வெள்ளையன், இவன் கருப்ப என்று யாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. உங்கள ஒரு அரபியருக்கு இருக்கிற மரியாதை ஒரு அரபியர் அல்லாதவருக்கும் இருக்கு. உங்கள ஒரு வெள்ளையனுக்கு இருக்கிற மரியாதை ஒரு கருப்பனுக்கும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையில இந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்போ ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா ஹஜ்ஜுக்கு பின்னாடி இந்த உபதேசத்தை அவர் கடைபிடிக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நான் தான் பெரிய ஹாஜி, உன்னை விட நான் தான் பெரியவன், உன்னை விட நான் தான் காபத்துல்லா முதல்ல பார்த்தவன், உன்னை விட ரௌதா ஷரீஃபை முதல்ல நான் தான் பார்த்தவன் சொல்லி ஹஜ்ஜுக்கு போகவே முடியாத வசதி